கடல் தாண்டும் பறவை காட்விட் ஆகும். அலாஸ்காவில் இனப்பெருக்கம் செய்து உணவுக்காகவும் காலநிலை மாற்றத்திற்காகவும் நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கிடையிலும் கண்டங்கள் இடையிலும் 7000 மைல்கள் வரை ஒரே மூச்சில் இளைப்பாறாமல் பறந்து வரும் கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் வலசை பறவை இது. இவை வழியில் இளைப்பாற மரங்கள் இல்லாத பெருங்கடல்களையும் கண்டங்களையும் தாண்டி ஒரே மூச்சில் நீண்ட தூரம் பயணிக்கும். கடலோரங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் ஈரநிலங்களில் உள்ள மீன்கள், பூச்சிகள், வண்டுகள் மற்றும் லார்வாக்களை உணவாகக் கொள்கின்றன. நீண்ட அலகினையும் பொன்னிற மேனியையும் கொண்ட இந்த பறவைகள் தண்ணீரில் உள்ள மீன்களை கவ்விப் பிடிக்கும் வகையில் நீண்ட கால்களையும் கொண்டுள்ளன. அலாஸ்காவில் இனப்பெருக்கம் செய்து குளிர்காலத்தில் நியூசிலாந்து போன்ற இடங்களுக்கு வலசை செல்கின்றன. இந்த காட்விட் பறவை வாழ்வது ஒரு இடத்திலும் இனப்பெருக்கம் செய்வது மற்றொரு இடத்திலுமாக மொத்தம் 8 நாட்கள் வரை நீடிக்கும் இந்த பயணத்தின் மத்தியில் எந்தவிதமான ஓய்வோ அல்லது இரை எடுத்துக்கொள்வதோ கிடையாது. 8 நாள் பயணத்தில் இந்த காட்விட் பறவைகள் கடக்கும் தொலைவு 7000 மைல்கள். நினைத்து பார்த்தாலே பெருமூச்சு வந்துவிடும் அளவிற்கு நமக்கு இருக்கையில் இயற்கையின் அற்புத படைப்புகளில் ஒன்றாக உள்ள இந்த காட்விட் பறவை ஓய்வின்றி கடந்து விடுகிறது.